இயேசு கிறிஸ்து அற்புதமான விடுதலை தருகிற ஒரு ஆண்டவர். ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார், பிசாசு கட்டிலிருந்து விடுதலை தருகிறார். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா இந்த இயேசு, வியாதியிலிருந்து சுகம் பெறணும்னா இந்த இயேசு, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை பெறணும்னா இந்த இயேசு, அப்படிலாம் கிடையாது. ஒரே இயேசு தான், ஒரே கடவுள், ஒரு உலகம், ஒரு ஆண்டவர், ஒரே ஆண்டவர் இயேசு. வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர். எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இயேசு கிறிஸ்து என்கிற அற்புதமான ஆண்டவர். நீங்கள் இதுக்கு இங்கே போகணும், அதுக்கு அங்கே போகணும், இதுக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஆண்டவர் இயேசு. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே கூப்பிட்டா போதும். உங்கள் வீட்டில் இருந்தே அவரை விசுவாசித்து கூப்பிட்டீங்கன்னா அங்கேயே வந்து அவர் அற்புதம் செய்வார். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இயேசு உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். இந்த சாட்சியெல்லாம் பார்த்துட்டு சிலருக்கு இதே மாதிரி அற்புதம் எனக்கு நடக்கணுன்ற எண்ணம். சிலருக்கு இதெல்லாம் உண்மைதானா, சும்மா ஏமாற்றுவாங்க, சும்மா அவங்கள பேச வச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்னு கூட சந்தேகப்படுகிற சிலர் கூட இருக்கலாம். இயேசுக்கு போய் சாட்சி சொல்ல தேவையில்லை. அவங்க தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்களோட சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இந்த மாதிரிலாம் செய்கிறாரே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர், கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் எப்படி இருப்பார், கடவுள்னா எப்படிப்பட்டவராக இருக்கணும், அவருக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்குமா, அவர் ரொம்ப ஜாலியாக திருவிளையாடெல்லாம் பண்ணுவாரா, மக்களோட விளையாடுவாரா, மக்களுக்குள்ள கடவுளை பற்றி பலவிதமான சிந்தனை யோசனைகள் இருக்கிறாரு. கடவுளை பற்றி பலவிதமான காரியம் உலகம் முழுதும் பல மதங்கள், பல கடவுள் நம்பிக்கைகள். மனிதர்களை கடவுளை வணங்குறது தான் அதிகமாக இருக்கிறாரு. மரித்து போன மனிதர்களை தெய்வமாய் வணங்குவது இந்தியாவில் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த ஆதிவாசி மக்கள் மத்தியிலேயோ அதே பழக்கம் இருக்கிறது, ஆவிகளை வணங்குவது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் உலகம் முழுதும் பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. உண்மையாக கடவுள்னா யார், அவர் எப்படி இருப்பார், அவருடைய சுபாவம் எப்படி இருக்கும், இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா கடவுள் என்கிறவர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாகிவிடும். என்று சொன்னால் அவர் மெய்யான ஆண்டவர், மனிதனால் உருவாக்கப்பட்டவர் அல்ல, கற்பனை தெய்வம் அல்ல. மரித்து போன ஒருவரை சரி அப்படி நன்மை செஞ்சார், மறிச்சிட்டாருங்க, அவரை கடவுள் ஆயிட்டாரு, அப்படி அல்ல, மரித்தும் உயிரோடு இருக்கிறவர். நம்ம நாட்டில் என்ன பழக்கம்னா, ஒருத்தர் இறந்துட்டு அவர் கடவுள் ஆயிடுறாரு. ஆனால் உலகத்தில் இருக்கும்போது குடித்து வெறிச்சு துன்மார்க்கமெல்லாம் நடந்திருப்பாங்க. ஆனால் இறந்த பிறகு கடவுள் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான நம்பிக்கையை விதைச்சி அவங்களெல்லாம் கடவுளை வணங்குறாங்க. அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா சில ரவுடியாக இருந்திருப்பாங்க, குத்து வெட்டு அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் இறந்த உடனே அவருக்கு கடவுள் ஆக்கிடுவாங்க. அதில் கடவுள் ஆக முடியாது. மனிதனால் ஒரு கடவுளை உருவாக்க முடியாது. கடவுள் தான் நம்மை உருவாக்கி நடத்துகிறவர். அப்போ அந்த கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அதை நம்ம அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், இந்த அற்புதத்தெல்லாம் பார்த்தீங்களா, அதை வச்சே நீங்கள் இந்த கடவுள்னால் எப்படி இருப்பார்னு கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. மனிதர்கள் மேல் அன்புள்ளவர், பாசமுள்ளவர், மனிதர்களுக்கு உதவி செய்கிறவர், மனிதர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறவர், மனுஷருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், மனிதருடைய கண்ணீரை துடைக்கிறவர், மனிதர்களுக்கு அதிசயங்களை செய்து அவளை மகிழ்விக்கிறவர், இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்து மனிதர்களுக்காக தான் தன்னுடைய அந்த மேஜிக்கெல்லாம் காமிப்பது அல்ல, மனிதர்களை, தான் சிருஷ்டித்த மனிதர்களை சந்தோஷப்படுத்த அற்புதம் செய்கிறவர். அதுதான் இயேசு கிறிஸ்து. நம்ம இந்த ப்ராக்டிக்கலாக 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், அற்புதம் செய்தார்னா இன்றைக்கு செய்கிறார். என்றைக்கோ நடந்தது அதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்கல்ல, இன்றைக்கு இப்போ ஆண்டவர் அதை செய்கிறார்ல, அது உங்களுக்கு செய்வார். அந்த ஆண்டவர் தான் உங்களோட பேசுகிறார், உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளணுமானா இந்த வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாடு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று 4 புஸ்தகங்கள். அதில் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி பிறந்தார், எங்கே பிறந்தார், எப்படி ஊழியம் செய்த மக்களோடு கூட அவர் பழகி மக்களுக்கு என்ன செய்தார், அவர் எப்படி மரித்து உயிர் தெழுந்து மரித்த உயிரோடு இருக்கிறார், எல்லாம் இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம், ஆயிரக்கணக்கான அற்புதங்கள், மக்களுக்கு அவர் செய்த அற்புதங்கள். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார், மரித்தோரை எழும்ப பண்ணினார்.
வாத வியாதியினால் பாதிக்கப்பட்ட திமிர்வாதக்காரரை குணமாக்கினார். இந்த மாதிரி பெரிய அற்புதங்கள் செய்து ஜனங்கள் மேலே உள்ள அன்பினால் அற்புதம் செய்தார். ஏன் இந்த அற்புதம் செய்தார்? தன்னை பெருமைப்படுத்த அல்ல, மக்கள் மீது உள்ள அன்பினார். இதை அறிந்து கொள்ள இயேசு செய்த ஒரு அற்புதத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வேத புஸ்தகத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக இதை கேளுங்க. பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி இயேசு சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் இயேசு வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலுமிருந்து ஜனங்கள் இயேசுவினிடத்திற்கு வந்தார்கள். இங்கே இயேசு செய்த ஒரு அற்புதம். குஷ்டரோகி, தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் இயேசுவண்டை வருகிறான். முழங்கால் படியிட்டு இயேசுகிட்ட ஒரு வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க, இந்த குஷ்டரோக வியாதியிலிருந்து எனக்கு பூரண சுகம் கொடுக்க உம்மால் ஆகும் என்று அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். இயேசு உடனே அவனை பார்க்கிறார். அவனை பார்த்த உடனே அவருக்குள்ளே ஒரு மனதுருக்கம். அவனை பார்த்து ஆண்டவர் மனது உருகுகிறார். அவருடைய இருதயம் அவனுக்காய் பரிதபிக்கிறார். ஐயோ, இந்த நோய் அவனை எவ்வளவாய் பாதித்து வேதனையோடு இருக்கிறான் என்று ஆண்டவர் பார்த்து தன் கையை நீட்டி அவனை தொடுகிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொன்ன உடனே அவன் சுகமாகிவிட்டான். இந்த அற்புதத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இந்த தொழுநோயினால், குஷ்டரோக வியாதியினால் பாதிக்கப்பட்ட மனுஷனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். இப்போ நம்ம காலத்தில் தொழுநோய் மருத்துவமனைகள் பல இடத்துல இருக்கிறாரு. இந்த வியாதிக்கு சுகம் பெறணும்னு மருத்துவம் அவங்களுக்கு செய்யப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இயேசுவின் நாட்கள் அப்படி இல்லை. இந்த தொழுநோயினால் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு விட்டான் என்று கன்ஃபார்ம் ஆயிட்டேன்னா ஜனங்களோடு வாழ முடியாது. அவன் மனைவி பிள்ளைகளோடு இருந்தால் கூட, குடும்பமாக இருந்தால் கூட அவனை ஊரை விட்டு வெளியாக்கிடுவாங்க. ஊருக்குள்ளே வரக்கூடாது, சொந்தங்களை பார்க்கக்கூடாது, ஊருக்கு வெளியிலே புறம்பே தள்ளி காட்டுக்குள்ளே மலைப்பகுதிகளில் அவங்க இது மாதிரி தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்களும் அங்கே கூட்டமாக 40 பேர் 50 பேர் பாதிக்கப்பட்டவங்க வசிப்பாங்க. அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது. அவங்களுக்கான ஆகாரம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கப்படும், தூரத்தில் வச்சிருவாங்க. அது மாதிரி அதை எடுத்துக்கொண்டு அவங்க சாப்பிட்டு கொண்டு அங்கே தான் இருக்கணும் சாகம் வரைக்கும். இனி அவங்களுக்கு அவ்வளோதான் என்கிற நிலைமை. தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க. அவன் ஊருக்குள்ளே வந்தால் கல் எடுத்து அடித்து விரட்டிடுவாங்க. இது தீட்டான வியாதி அப்படின்னு அந்த நாட்களில் கருதப்பட்டது. ஒருவேளை வெளியில், ஊருக்கு வெளியில் அவங்க இருக்கும்போது யாராவது அந்த வழியை வழிபோக்கர் போனால் இந்த வியாதி உள்ளவங்க உடனே தன் முகத்தை மூடணும், தன்னை முக்காடிட்டு கொண்டு அன்க்ளீன் அன்க்ளீன்னு சத்தமிடணும். தீட்டு தீட்டு, நான் தீட்டானவன் இங்கே இருக்கிறேன், இங்கே வராதுங்கன்னு அவன் சொல்லணும். உடனே இந்த வியாதி உள்ளவன் இருக்கிறான் என்று விலகி போயிடுவாங்க. இதுதான் அந்த நிலைமையில் அந்த காலத்தில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவனுடைய நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுகிட்ட வருகிறான். இயேசு பற்றி அவன் கேள்விப்பட்டு இருக்கிறான். இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம், வியாதேசரெல்லாம் சுகமாக்குகிறாராம், பெரிய அற்புதம்லாம் செய்கிறாராம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, இனிமேல் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் இந்த காட்டுக்குள்ளே மலைப்பகுதியில் சாகுமுறைக்கு இப்படி தான் நினச்சேன், இந்த இயேசுவை சந்தித்தாலாவது என் வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாகிறாதா, ஒரு ஏக்கம் இயேசுவை தேடிக்கொண்டு இருக்கிறான்.
அப்போ தான் இயேசுவை பற்றி இயேசு அந்த வழியாய் வருகிறார். மலையில் பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி வரும்போது தான் நடக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலும் இது எழுதப்பட்டு இருக்கிறாரு. அப்போ அவன் அந்த மலை குகையில், அந்த மலைப்பகுதியில் அங்கே தான் தங்கியிருந்திருக்கணும். அவன் வந்து இயேசுவுக்கு முன்னால் முழங்கால் பட்டியிட்டு ஒரு ஜெபம் செய்கிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும். என்னை சுகமாக்கும், கட்டாயம் சுகமாக்குன்னு சொல்லலை. என்னை சுகமாக்குமாலே முடியும். நான் அற்புதங்கள் நீ செய்ததெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ உங்கள்கிட்ட வல்லமை இருக்கிற என்னை சுகமாக்க உங்களால் முடியும், நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குங்க. ஏன்னா ஒருவேளை அவனுடைய பாவத்தை குறித்த உணர்வு மனசாட்சி குற்றப்படுத்தி இருக்கும். நீ பாவம் செய்தனால உனக்கு இந்த வியாதி, அதனால் அப்படி இரு, அதுக்கெல்லாம் வராது அப்படி இயேசு சொல்லிடுவாரோ, அந்த எண்ணம் கூட இருந்திருக்கலாம். அதனால தான் நமக்கு சித்தமானால் அப்படின்ற வார்த்தை சொல்லுகிறான். அப்போ இயேசு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு அவனை பார்க்கிறார், மனதுருகினார். எனக்கு சித்தம் உண்டு, நீ வியாதியோடு இருப்பதை நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி அவனை குணமாக்கினார். இதுதான் இந்த அற்புதம். இந்த மனிதனை இயேசு பார்க்கும்போது மனது உருகுகிறார். ஏன்? அவனுக்குள்ளே சில பாதிப்பு இருக்கிறது. முதலாவது, அவனுடைய சரீரம் அந்த நோயின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு காயங்களாக இருக்கிறது. தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை பாருங்கள். எங்கள் ஊர் பக்கம் நேசரத்திலேருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் பேய்க்குளம் என்ற ஒரு இடம் இருக்கிறாரு. அங்கே இந்த தொழுநோய் மருத்துவமனை இருக்கிற அந்த காலத்திலேயே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ டாக்டர் இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் இந்த ஆஸ்பத்திரியை ஆரம்பித்தாங்க. சபை மூலமாக, சிஎஸ்ஐ சபை மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு மருத்துவமனை இருக்கிறாரு. நாங்கள் வருஷந்தோறும் அங்குள்ள நோயாளிகளுக்கு புது உடை கிறிஸ்மஸ் டைமில் எடுத்து கொடுத்து, கிறிஸ்மஸ் விருந்தெல்லாம் கொடுத்து பார்த்து செபித்து விட்டு வருவது வழக்கம். அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு முறை நான் போயிருந்தேன். அங்கே போயிருந்த போது அங்கே உள்ள சில மக்கள் நாங்கள் உணவெல்லாம் கொடுத்த போது சிலரால் அந்த விரல் இல்லை, அவங்களுக்கு இந்த விரலே இல்லை. அந்த வியாதி அரித்து 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 அந்த நோயினுடைய பாதிப்பு விரல் அவங்களுக்கு இல்லை. வெறும் மொட்டையர் எப்படி அள்ளி சாப்பிட்றதுக்கு விரல் இருக்கணுமே. நான் அவங்கள பார்த்தேன், நேரில் பார்த்தா அங்குள்ள டாக்டர்ஸ் என்ன செய்திருக்கிறாங்க, விரல் இல்லாத அந்த கையில் ஒரு ஸ்பூனை வச்சு கட்டி விட்டுறாங்க. அந்த ஸ்பூனை கட்டிடுறாங்க, அதை வச்சு அள்ளி அப்படி சாப்பிட்றாங்க. நம்ம இப்போ விரல் இல்லை, விரலெல்லாம் போய்விட்ட. சிலருக்கு காது இல்லை, அந்த நோய் அரித்து விட்டார். காலில் விரல் இல்லை, அந்த வியாதி அரித்து விட்டார். விரல் இல்லாதனால நமக்கு போல பேலன்ஸாக நடக்க முடியாது. பாதிப்பு. காது இல்லை, மூக்கில் சில பகுதிகள் இல்லை, பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போல மனுஷங்க தானே, அவங்க பிறக்கும்போது இப்படி தானே இருந்திருப்பாங்க. ஆனால் வியாதி எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கிட்டு, அவருடைய சரீரத்தில் ஒரு காயம், பாதிப்பு, மனதுக்குள்ளே ஒரு பாதிப்பு இருக்கிறாரு. அவனுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறாரு. ஏன்? சமுதாயம் அவனை புறக்கணித்து விட்டார். சொந்த குடும்பத்தார் புறக்கணிச்சிட்டாங்க. ஒருவேளை திருமணமாக இருந்த மனைவி இருந்திருப்பாங்க, ஒருவேளை பிள்ளைகளுக்கு கூட இருந்திருக்கலாம், அவனுடைய பெற்றோர் கூட இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. இந்த வியாதி நிமித்தம் அவன் புறக்கணிக்கப்பட்டதுனால உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இந்த மாதிரி வாழணும் என்பதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் உண்டாக்கியிருக்கும். உள்ளத்துக்குள்ள ஒரு பாதிப்பு, வெளியில் சரீரத்திலும் பாதிப்பு, அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருதயத்திலும் பாதிப்பு. காயப்பட்ட ஒரு உள்ளம், பாதிப்பு காணப்படுகிறது. நான் இந்த தொழுநோய் மருத்துவமனைக்கு போயிருந்த சமயம் எல்லாருக்கும் நாங்கள் ட்ரெஸ் கொடுத்தோம், உணவெல்லாம் கொடுத்தோம். டாக்டர் சொன்னாங்க, சில பேஷண்ட்டால் நடந்துங்க வர முடியல, அவங்க படுக்கையில் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் பார்த்து பேச முடியுமான்னு சொன்னாங்க. நான் வருகிறேன்னு சொல்லி உள்ளே போனேன். வரிசையாக அவங்க பெட்டெல்லாம் இருக்கும். அங்கே 2-3 பேரை நான் சந்தித்தேன். நேரில் போய் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்த போது ரொம்ப சந்தோஷமாய் வாங்கி கொண்டாங்க. அதில் ஒரு சிறு பையன் இருந்தான், ஒரு 10-12 வயசு இருக்கும். அவன் அப்படியே முகத்தை மூடிக்கொண்டு படுத்து கொண்டான். டாக்டர் நாங்கள்லாம் போன உடனே முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே படுத்து கொண்டான். டாக்டர் அன்பாக பேசினேன், தம்பி உன்னை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க பாரு, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க பாருன்னா எழும்பவே இல்லை.
பல நிமிட நேரம் டாக்டர் அன்பாக பேசி பார்க்குறாங்க, நானும் சொல்லி பார்க்குறேன். முகத்தை கவிழ்ந்து படுத்தவன் திரும்பவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த சின்ன தம்பி இப்படி நடந்து கொள்ளுகிறான்? அப்போ இந்த டாக்டர் சொன்னாங்க, சில மாதங்களுக்கு முன்னால் அவனுடைய பெற்றோர் தூர இடத்துலேருந்து அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனுடைய சரீரத்தில் தோலில் இப்படிலாம் ஒரு காரியம் தோன்றி இருக்குது, இது கொஞ்சம் என்ன வியாதி, தொழுநோய் தானா, நீ செக் பண்ணி சொல்லுங்கன்னாங்க. டாக்டர் பரிசோதித்து சொன்னாங்க, தொழுநோய் தான், சரியாயிரும், சுகமாக்கிடலாம், கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும், நாங்கள் சுகமாகி அவன் நல்லா வீட்டுக்கு வந்துடலாம், அதனால் அங்கே விட்டுட்டு போங்கன்னு சொல்லி. ஆனால் அப்பப்போ பார்க்க வரலாம், குடும்பத்தார் பார்த்து சொந்தங்கள்லாம் வந்துட்டு போவாங்க, பார்க்க வரலாம், அதனால் விட்டுட்டு போங்கன்னு சொல்லி இந்த பையனை விட்டுட்டு போனாங்க. இவனுக்கு மருத்துவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவனுடைய பெற்றோர் போனவர்கள் பல மாதமாகிவிட்டது, ஒரு முறை கூட பார்க்க வரல, அவனை பார்க்க ஒரு முறை கூட வரலை. மற்றவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு குடும்பத்தார் வர்றாங்க, இவன் ஏக்கத்தோடு எங்கள் அம்மா வருவாங்களா, அப்பா வருவாங்களா, நீ காத்திருக்கான், வரலை. சொந்த பெற்றோர் அவனை மறந்துட்டாங்க. வேண்டாம், இவனுக்கு குஷ்டரோக வியாதி என்று அவனை மறந்துட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, புறம்பாக்கிட்டாங்க. அது அவனுடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டு, சரீரத்தில் உந்த காயத்தை விட அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய காயம். சொந்த தாய் தகப்பனே வியாதி நிமித்தம் வெறுத்துட்டாங்களே, அதனால் மனிதர்களை பார்த்து பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவன் கவிழ்ந்து படுத்து கொண்டான். டாக்டர் வேதனையோடு சொன்னாங்க, இப்படிப்பட்ட மனதில் காயப்பட்டவர்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்திலும் காயம், வியாதி, மனதிலும் காயம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு வேதனை, அதோடு நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை சந்திக்க தான் இயேசு வந்திருக்கிறார். உங்களை சந்திக்க தான் இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறார். காயப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காயத்தை மாற்றுவதற்காக ஆண்டவராலே முடியும். உள்ளான காயத்தையும் வெளியில் இருக்கிற காயத்தை மாற்ற இயேசுவால முடியும். நான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள சபைக்கு ஒரு நாள் கூட்டத்தை நடத்த கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு மாலை நேரம் ஆலயத்தில் கூட்டம், அநேக வருஷத்துக்கு முன்னால் நான் போயிருந்தேன். அந்த சர்ச்சு நிறைய ஆட்கள், அந்த கிராமத்தின் மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. பிரசங்கம் முடிந்தார். அதன் பிறகு ஜனங்கள்லாம் முழங்கால் படிக்கிட்டாங்க. யாரும் எழுப்பி போகலை, தனியாக செபிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த சபை ஊழியர் சொன்னாங்க, ஊர் பெரியவங்க, இந்த சபையில் முக்கியஸ்தரெல்லாம், ஜனங்கள் உங்கள்கிட்ட ஜெபித்து கொள்ள விரும்புகிறாங்க, ஜெபிங்கன்னு சரின்னு சொல்லி நான் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டே வந்தேன். சர்ச்சை ஃபுல்லாக முழங்காலில் நின்றாங்க. ஒவ்வொருவருக்காக நான் ஜெபித்து கொண்டே வந்தேன். கடைசியில் ஒரு தூண் மறைவில் ஒரு மனிதர், அந்த தூண் மறைவில் அந்த இருட்டான பகுதியில் ஒளிந்திருக்கிற மாதிரி ஒரு மனிதர் நின்று, ஆனால் என்னுடைய ஜெபத்துக்காக அவர் காத்திருக்கிறார். அவர் தனியாக நின்றார், தனியாக அந்த சர்ச்சுக்குள்ளே தூண் மறைவில். நான் எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு கடைசி அவர்கள் பக்கம் ஜெபிக்க திரும்பும்போது என் கூட அந்த சபை ஊழியராகட்டும், அந்த சபை பெரியவங்கெல்லாம் ஒதுங்கிட்டாங்க, பின்னால் போயிட்டாங்க. யாரும் என் கூட பக்கத்தில் வரல. அது வரைக்கும் கூடவே வந்தவங்க. எனக்கு ஒரு யோசனை, ஏன் அவங்க எல்லாம் பின்னால் எடுத்து போகிறாங்க அப்படின்னு. நான் அந்த மனிதர் பக்கம் நெருங்கின போது பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீசினார். ஏன் இந்த மாதிரின்னு சொல்லி கொஞ்சம் நான் கண்ணை ஏறெடுத்து அவரை பார்த்தேன். குஷ்டரோக வியாதியினாலே பாதிக்கப்பட்டு ஒரு துணியினாலே மூடி, முகத்தில் கொஞ்சம் தான் கண்ணு தெரியுது, முகம் கொஞ்சம் தான் தெரியுது, உடம்பெல்லாம் ஒரு அழுக்கான ஒரு வஸ்திரத்தினாலே மூடி முழங்கால நிற்கிறார். அப்படியே குஷ்டரோக வியாதி, அவருக்கு மருத்துவம் செய்யலை. அந்த வியாதினால் அப்படியே உடம்பெல்லாம் சில பகுதிகள் அழுகி இருக்கிறது. அதான் துர்நாற்றம். நான் அவரை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து அந்த தொழுநோயாளியை பார்த்து அவனை பக்கத்தில் போய் தொட்டு அவனை குணமாக்கினார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறாரு. அந்த இயேசுவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுனதுனால நான் அவர் பக்கத்தில் போனேன். நான் பக்கத்தில் போனேன்னு கூச்சமாக ஒதுங்கினார். இல்லை பிரதர், நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போனபோது அவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா, என் சுகத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார்.
என்னுடைய சுகத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு ஆச்சரியமாக நான் பார்த்தேன். அவர் சொன்னார், இந்த வியாதி வந்ததுக்கு காரணம் என்னுடைய பாவங்கள். என்னுடைய பாவங்கள். இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் என் வீடு. நான் குடிச்சிட்டு குடிகாரனாக இருந்து சர்ச்சு நடக்கும்போது முன்னால் வந்து சத்தம் போடுவேன். சர்ச்சு நடக்கும்போது முன்னால் வந்து சத்தம் போடுவேன். போதகர் வந்து சொல்லி பார்த்தார், ஐயா சர்ச்சு நடக்குது, ஐயா கலாட்டா பண்ணாதங்க, நான் தெருவில் நிற்பேன் அப்படிலாம் பேசுவேன். ஊர் பெரியவங்க சொன்னாங்க, கேட்கல. எங்கள் அம்மா கையெடுத்து சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணாத மகனேன்னு சொல்லி, கேட்கல. என் மனைவி சொன்னா, கெஞ்சி நான் கேட்கல. யாருக்குமே நான் கேட்கல, செவி கொடுக்கல. குடிச்சிட்டு துன்மார்க்கனாக இதே தெருவில் அலைந்தேன். மனைவிக்கு துன்பம், பிள்ளைகளுக்கு துக்கம், தாய்க்கு துக்கம், யாருக்கும் கேட்க மாட்டேன். இஷ்டப்படி குடிச்சிட்டு நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், திமிரா பேசுவேன், யாருக்கும் அடங்க மாட்டேன். பக்கத்தில் தாங்க வீடு. அவ்வளோ திமிரா அலைஞ்சேன் பாவத்தினால. குடிச்சு வெறிச்சு இந்த வியாதி வந்தது. நான் பாதிக்கப்பட்டேன். இப்போ என் வீட்டுக்குள்ளே கூட என்னை சேர்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வெளியில் மாடுகள் அடைகிற அந்த மாட்டு கொட்டகை இருக்கிறாரு. அதில் ஒரு பழைய கட்டில் அங்கே தான் என்னுடைய வாழ்க்கை படுத்திருக்கிறேன். என்னை கொண்டு வந்து சாப்பாடெலாம் தந்துடுவாங்க வெளியில். வீட்டுக்குள்ளே நான் போக முடியாது. என் மனைவி, என் பிள்ளைங்கள் ஒருத்தர் என் பக்கத்தில் வர மாட்டாங்க. நான் இப்போ சாவன்ற மாதிரி தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம். நான் அப்படி தான் அந்த படுக்கையிலேயே என் லைஃப். அப்போ நான் நினச்சேன், பாவத்தெல்லாம் நினச்சி துக்கப்பட்டு நான் இந்த மாதிரி துன்மார்க்க அலைஞ்சேன், பாவம் செய்தேன். அப்படியே மனதுக்குள்ளே ஒரு காயம், பாவத்தினால் உண்டான காயம். அப்படியே மனசாட்சி வாதித்தது. நான் இந்த மாதிரி மனைவியை அடித்தேனே, பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினேனே, தாயாரை கூட அவமானப்படுத்தினேனே, யாருக்கும் நான் கீழ்ப்படியாமல் நடந்து எல்லாரையும் வேதனைப்படுத்திட்டேனே, மனசாட்சி வாதித்தது இப்போ உள்ளுக்குள்ளே. அதான் பாவம், குற்ற மனசாட்சி. என் பாவம் மன்னிக்கப்படுமா, என் பாவம் மன்னிக்கப்படுமா அப்படிலாம் நினச்சலாம் நான் ஏக்கத்தோடு இருந்தேன். இன்றைக்கி நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது சர்ச்சிலேருந்து பண்ண பிரசங்கம் மேலே குழாய் கட்டியிருப்பாங்க, ஊருக்கே கேட்குற மாதிரி. அந்த பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இயேசு என் பாவத்தை மன்னிப்பார். அவர் பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர். நீங்கள் பண்ண அந்த செய்தி என்னை தொட்டது. நீங்கள் பேசின அந்த பிரசங்கம் என்னை தொட்டதுனால உங்கள்கிட்ட ஜெபித்து கொள்ளணும்னு நான் வந்தேன். என் வியாதி சுகமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். என் பாவம் மன்னிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. என் பாவம் மன்னிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. அவருடைய இருதயம் காயப்பட்டிருந்தது. ஆத்துமாவில் உண்டான பாவத்தினால் உண்டான காயம். நீங்க குடிச்சு மனைவி அடிச்சு வேதனைப்படுத்தி பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வச்சு எத்தனை பேரை துக்கப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களால் நிம்மதியா தூங்க முடியாது, சமாதானம் இருக்காது. உங்களுடைய மனசாட்சி உங்களை வாதித்து கொண்டு இருக்கிறது இல்லை. என்னால் பாவத்தை விடவும் முடியல, பாவத்தினால பாதிப்பும் உண்டா இருக்கிறது. எனக்கு யார் உதவி செய்வாங்க? இயேசு, இயேசு, இயேசு என்கிற பாவங்களின் இரட்சகர். அவரால் மட்டும்தான் அந்த காயத்தை ஆற்ற முடியும். அவர் வந்து கண்ணீரோடு நின்றார். என் வியாதியை சுகமாக்க வேண்டாம் ஐயா, என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பாவ மன்னிப்பு உங்களுக்கு வேணும். பாவத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு வேணும். உங்களுடைய குற்ற மனசாட்சி உங்களை வாதிக்கிறது. தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. நீங்கள் செய்த பாவங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய சரீரத்தில் வியாதியாய் வெளிப்பட்டு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு நீங்கள் நிற்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவை அந்த பாவம் மன்னிப்பு. இந்த மனிதனுக்குள்ள அந்த பாரம் இருந்ததுனால, அந்த மனசாட்சி வாதித்ததுனால தான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க ஆண்டவரே நீ கேட்டிருக்க வேண்டும். என் பாவம், நான் இந்த வியாதிக்குள்ளாகிவிட்டேன், எனக்கு மன்னிப்பு உண்டா, சுகம் உண்டா? அதனால நான் எனக்கு சுகம் தந்துதான் ஆகணும்னு கேட்க முடியல. உமக்கு சித்தமானால்
ஆனால் இயேசு கிறிஸ்துவர் பெயர் உண்டு பாவிகளின் சிநேகிதன். பாவம் செய்கிறவங்களை வெறுக்கிறவர் அல்ல ஆண்டவர், பாவிகளை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர். நீ குடிகாரன் என்று குடும்பத்தார் புறக்கணிக்கலாம், இயேசு புறக்கணிக்க மாட்டார். நீ ஒரு துன்மார்க்கன் என்று குடும்பத்தார் உங்களை ஒதுக்கலாம், இயேசு உங்களை ஒதுக்க மாட்டார். உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். என்னால் இதை விட முடியலையே, இந்த பாவத்தை விட முடியலையே, குடியை விட முடியலையே, இந்த துன்மார்க்கத்தை விட முடியலையே, சூதாட்டத்தை விட முடியலையே, இந்த போதை வஸ்துகளை விட முடியலையே, பாவத்தை விட முடியாமல் தவிக்கிறீங்களா? இயேசுவுக்கு தெரியும். உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த பாவத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாரும். என் உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, என் இருதயம் காயப்பட்டு இருக்கிற பாவத்தினால சமாதானம் இல்லாமல் தவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு சமாதானத்தை அவர் உண்டாக்கினார் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். உன்னுடைய காயங்களை மாற்றி இளைப்பாறுதல் சமாதானத்தை நான் தருகிறேன். உனக்கு எந்த பாதிப்பு இருந்தால் என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். அந்த இயேசு உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய பாவத்தின் பாதிப்பு உங்களுக்கு தெரியுதில்லை. நீங்க செய்த பாவத்தினால் உண்டான பாதிப்பு உங்களால உணர முடிகிறது இல்லை. ஆமா, என்னால முடியுது, என்ன பரிகாரம், என்ன செய்யறது, யார் மன்னிப்பாங்க? பணம் கொடுத்த பாவ மன்னிப்பை வாங்க முடியாது, தான தர்மெல்லாம் செய்த பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினா பாவிகளின் ரட்சகர் இயேசு உங்களை மன்னிக்க ஆயத்தம். அவர் தான் பாவத்துக்கு பரிகாரி. அவர் உங்களை பார்த்து மனதுருகுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை மன்னிக்க ஆயத்தம், உனக்கு சமாதானம் கொடுக்க ஆயத்தம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில், இயேசுவே என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும் அப்படி கேட்கும்போது அவர் மன்னித்து ஒரு மெய்யான சமாதானம். அவருக்காக ஜெபித்து முடித்த போது அவர் ஒரு பெரிய சந்தோஷம். என் பாவத்தை இயேசு மன்னிச்சுட்டார் என்ற மகிழ்ச்சியோடு அந்த ஆலயத்தை விட்டு அவர் போனார். அதுக்கு தான் இயேசு வந்தார். இதுதான் மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப ஆண்டவர் பாருங்க, அவன் மேல மனதுருகுகிறார். அவனை பார்த்து மனதுருகுகிறார். மனதுருகி அவன் கிட்ட போய் அவனை தொட்டு குணமாக்குகிறார். வசனம் சொல்லுகிறாரு, தன் கையை நீட்டி அவனை தொட்டு. சீஷர்கள் எல்லாம் ஒருவேளை ஒதுங்கி இருப்பாங்க. நம்ம இயேசுவோட வந்த மக்கள் எல்லாம் ஐயோ தீட்டுள்ளவன் என்று எல்லாம் ஒதுங்கி இருப்பாங்க. இயேசு நினைச்சா தூரத்துல இருந்து அவனை குணமாக்கி இருக்கலாம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக மகனே அப்படின்னு சுகமாக்கின பிறகு கூப்பிட்டு பேசி இருக்கலாம். இல்லை, அவன் வியாதியோடு தீட்டான வியாதி என்ற மனிதர்கள் சொல்றாங்களே, அப்படி இருக்கும்போது இயேசு பக்கத்துல போய் அவனை தொட்டு அவன் கூட நடுங்கியிருப்பான். இயேசுவே பக்கத்துல வர்றீங்களா, என்ன தொடுறீங்களா, நான் தீட்டானவன், நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, நான் தானே உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். நான் உன்னை தொடுவதனால் அந்த தீட்டெல்லாம் என்னை பாதிக்காது. இயேசு தொட்டால் தீட்டெல்லாம் மாறிவிடும். இயேசு தொட்டால் சாபமெல்லாம் நீங்கிவிடும். இயேசு தொட்டால் தோஷமெல்லாம் நீங்கிவிடும். அவர் பக்கத்தில் வந்து அவனை தொட்டார். அவனை தொட்டு குணமாக்கினார். தூரத்தில் நின்று குணமாக்கல, பக்கத்தில் வந்து அவனை தொட்டார். கூசாமல் அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு மகனை, நீ சுத்தமாகன்னு சொல்லி குணமாக்கினார். இப்போ அவனுடைய ஆண்டவர் அவனுக்கு சித்தம் உண்டுன்னு சொல்லி பக்கத்தில் போய் தொட்ட உடனேயே அவருடைய உள்ளத்தில் இந்த காயம் நீங்கி விட்டார். எல்லாரும் என்னை தீட்டானவனை ஒதுக்குறாங்க, இவர் என் பக்கத்தில் வந்து என்னை தொடுகிறாரே. என் சொந்த குடும்பத்தார் கூட என் பக்கத்தில் நெருங்கலை, என்னை பக்கத்தில் வரவிட மாட்டாங்க. இவர் என் பக்கத்தில் வந்து என்னை தொடுகிறாரே. யாரும் என்னை தொட மாட்டாங்க. என்னுடைய தகப்பன், தாய், என்னுடைய மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பத்தார், உறவுகள் ஒருத்தரும் என்னை தொட மாட்டாங்க. நான் தீட்டானவன், ஆனால் இவர் வந்து என்னை தொடுகிறாரே. அதுதான் கடவுள். அவர் தான் கடவுள். அவர் தான் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர். அவர் தான் நமக்கு தகப்பன், நம்முடைய பரம தகப்பன். நம்மை பிள்ளைகளைப் போல நேசித்ததுனால அவர் வந்து தொடுகிறார். ஆண்டவர் தொட்டு
சித்தமுண்டு சுத்தமாகினார். உடனே குஷ்டரோகம் நீங்கிட்டு சுகம் பெற்று விட்டார். இன்றைக்கும் ஆண்டவர் அந்த அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஏழை மனிதர் என்னை பார்க்க வந்தார். நான் அவரை அழைத்து என் ஆஃபீஸில் உட்கார வைத்து பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் வட இந்தியாவில் கிராமத்தில் ஆலயமில்லாத மக்களுக்கு சர்ச்செல்லாம் கட்டி கொடுக்குறீங்கன்னு நான் அறிந்தேன். நானும் வட இந்தியாவில் இந்த ஏழை மக்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுக்கணும்னு நான் ஏவப்பட்டு கொஞ்சம் காணிக்க கொண்டு வந்திருக்கிறேன். என்னால் முழுசாக உடனே கொடுக்க முடியல, இப்போ ஒரு பகுதி தர்றேன், மறுபடியும் நான் கொஞ்சம் கொண்டு வந்து தருகிறேன்னு சொன்னார். கொஞ்சம் பணத்தை எடுத்து மேஜையில் வைத்தார். நான் அவரை பார்த்தேன். சாதாரண ஒரு மனிதர், பெரிய வசதி உள்ளவராக தெரியலை. இவ்வளோ பணம் கொண்டு வந்து நிற்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன். நான் வந்து கொத்தனார் வேலை செய்கிறேன் ஐயா, கட்டடங்கள் கட்டுற அந்த வேலை தான் செய்கிறேன். தின வேலைக்கு போனால் கூலி கிடைக்கும். இவ்வளோ பணத்தை கொண்டு வந்தீங்க, இந்த பணம் ஏது? அவர் சொன்னார், என்னுடைய மகனை படிக்க வைக்கணும்னு எனக்கு விருப்பம், காலேஜில் படிக்க வைக்கணும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன். இந்த பணத்தை பேங்கில் போட்டு, அந்த பணம் தான் இது. இப்போ உங்கள் மகன் என்ன படிக்கிறான்? இந்த வருஷம் +2 முடிக்கிறான். அடுத்து இப்போ இனிமேல் காலேஜுக்கு போகணும். காலேஜ் படிக்க தானே வச்சுருக்கீங்க இந்த பணத்தை, அதை எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க? எனக்கு அதை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் சொன்னார், ஐயா, ஆண்டவர் அவனை படிக்க வைப்பார், ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் இந்த பணத்தை அந்த ஏழை மக்களுக்கு அந்த கிராமத்தில் சர்ச்சு கட்ட இதை பயன்படுத்துங்கன்னார். ஏன் என்று கேட்டேன். உங்களுக்கு ஏன் ஆண்டவர் மேலே, இயேசு மேலே அவ்வளோ அன்பு? அவர் பேசின விதம், இயேசுவின் மேலே ஒரு பெரிய அன்பு. ஏன் நீங்கள் இவ்வளோ சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் பகையனை படிக்க வைக்கிற காசை கொண்டு வந்து ஆண்டவருக்காக செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன்? அப்போ அவர் ஒரு காரியம் சொன்னார். ஐயா, சில வருஷத்துக்கு முன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறை என்கிற இடத்துக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண வந்தீங்கல்ல, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமாம், குளித்துறையில் ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு முன்னால் இருக்கிற மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது. ஆமாம், ஞாபகம் இருக்குது. கடைசி நாள் கூட்டம் நடந்த ஒரு மழை வந்ததில்லை. ஆமாம், நான் பிரசங்க ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்தில், ஒரு 10-15 நிமிஷத்தில் மழை வர ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், அந்த நேரத்தில் நீங்கள் உடனே மேடையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க. ஆமாம், மழை வந்துட்டு ஜனங்களை நனைகிறாங்கன்னு உடனே இதுக்கு மேலே அந்த மக்களை நம்ம வந்து மழையில் நனைய வைக்க வேண்டான்னு உடனே ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போ அந்த கூட்டத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்னு கேட்டேன். நீங்கள் மேடையில் பிரசங்கம் பண்ணி ஜெபம் நடத்தும் போது சொன்னீங்க, இந்த கூட்டத்துக்கு பின்னால், இந்த மைதானத்துக்கு வெளியில் ஒரு மரத்தடியில் ஒரு மனிதன் நிற்கிறத நான் பார்க்குறேன். அவன் தொழுநோயினால், குஷ்டரோக வியாதியில் பாதிக்கப்பட்டு நிற்கிறேன். இயேசு கிறிஸ்து உன்னை பார்க்குறாரு, அவருடைய கரம் உன்னை தொட்டு குணமாக்குது, இயேசு உன்னை தொடுகிறார், குணமாக்குறான்னு நீங்கள் சொன்னீங்க. நான் திருப்பி யோசித்து பார்த்தேன் அதை. ஆமாம், எனக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்ல மழை. ஆண்டவர் சொன்னார், மக்களுக்காக உடனே ஜெபம் பண்ணு, ஜனங்கள் தாகத்தோடு வந்திருக்கேன், ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதித்து அனுப்பணுன்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் மைதானம் முழுவதும் ஜனங்கள், மைதானத்துக்கு வெளியில், மைதானத்தை தாண்டி வெளியில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு மனிதன் நிற்கிறத ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஆமாம், இந்த தொழுநோயினால், குஷ்டரோக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசு உங்களை தொடுகிறான்னு சொன்னீங்க. ஆமாம், அந்த மனுஷன் நான் தான். அவர் சொன்னார், நான் தான் அந்த மனிதன். அன்னைக்கு எனக்கு குஷ்டரோக வியாதி. டாக்டர் ஆஸ்பத்திரிலாம் போய் கவனிக்க வசதி கிடையாது. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன். இந்த கூட்டம் நடக்கிறது அறிந்த போது நான் போர்வையெல்லாம் போட்டு என்னை மூடிக்கொண்டு அந்த கூட்டம் ஆரம்பித்த பிறகு பின்னால் வந்து வெளியில் ஒரு மரத்தடியில் ஒளிஞ்சு நின்று பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தேன்.
அப்போதான் உங்க மூலமா ஆண்டவர் பேசினார். உங்க மூலமா ஆண்டவர் பேசி என்னை வெளிப்படுத்தி என்னை பற்றி சொல்லி தொட்டு என்னை குணமாக்கினார். இப்போ பாருங்க, குஷ்டரோகம் வந்த அடையாளமே இல்லை ஐயா. எனக்கு இந்த வியாதி வந்த அடையாளமே இல்லை. 100க்கு 100 சுகம், நல்ல சுகமா இருக்கிற ஐயா. இயேசு இயேசு என்னை குணமாக்கிட்டான். இன்னைக்கு நான் வேலை செய்கிறேன், உழைக்கிறேன், நானே சம்பாதிக்கிறேன். அந்த இயேசு வியாதியே இல்லாமல் என்னை மாற்றி சுகமாக்கி இருக்கிறார். அதனால தான் நான் அவரை நேசிக்கிறேன். அவருக்காக தான் இதை கொடுக்கிறேன். இதை வச்சு சர்ச்சை கட்டி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பணம் கொண்டு வரேன் ஐயா, நான் சேர்த்து என் மகனை ஆண்டவர் படிக்க வைப்பார். அவர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து அற்புதமான, இயேசு கிறிஸ்து அற்புதமான ஆண்டவர். மனிதர்கள் மேல பாசமுள்ள ஒரு ஆண்டவர். எனக்கு அதை கொடு, இதை கொடு, அங்க வா, இங்க வா, இதை செய், அதை செய், அப்படி கேட்கிறவர் அல்ல. நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை குணமாக்குகிறேன், நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். உள்ளான காயத்தை மாற்றுகிறார், சரீரத்தில் இருக்கிற வெளி காயத்தை மாற்றுகிறார், பூரண சுகத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய உள்ளம் காயப்பட்டிருந்தது. அதனாலதான் பக்கத்தில் போய் அவனை தொட்டார். இயேசு பக்கத்தில் போய் அவனை தொட்ட போது அவனுடைய உள்ளத்தில் இந்த காயம் மாறினது. நான் ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், மனிதர்களால், சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன். அந்த வேதனை மாறினது. இயேசுவை தொட்டு சுகமாக்கின போது சரீரத்தில் இருந்த காயங்கள் எல்லாம் நீங்கி எல்லாம் புதிதாய் காணும். மொட்டையாயிருந்த விரல் புது விரலாய் மாறி இருக்க வேண்டும். வியாதியினால் அரிக்கப்பட்டு அந்த மொட்டையாயிருந்த விரல் புதுசா வளர்ந்திருக்கணும். ஆண்டவர் அற்புதமாய் புதிதாக்கி விட்டார். இந்த சகோதரர் சொன்னார், இப்ப கையை பாருங்க, என் காலை பாருங்க, முகத்தை பாருங்க, குஷ்டரோக வியாதி வந்த அடையாளமே இல்லை. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் அதே விதமாய் மனிதர்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். எதனால் அவர் இந்த அற்புதம் செய்கிறார்? எப்படி அவரால் மாத்திரம் இந்த அற்புதம் செய்ய முடிகிறது தெரியுமா? அவர் அந்த சிலுவையிலே காயப்பட்டார், நம்முடைய காயங்களை மாற்ற. அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, சரீரம் காயப்படுத்தப்பட்டது, கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது. சரீரம் எல்லாம் வாடினால் அடித்து கிழிக்கப்பட்டவருடைய சரீரமே நொறுக்கி காயமாக்கப்பட்டது. நம்முடைய சரீரத்திலே உண்டாயிருக்கிற வலிகள், வேதனைகள், நோய்களை மாற்றி குணமாக்குவதற்கு சிலுவையிலே தன்னை அடிக்கப்பட நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்தார். நம்முடைய உள்ளான காயத்தை மாற்றுவதற்கு அந்த சிலுவையில் அவருடைய உள்ளம் காயப்படுத்தப்பட்டது. பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி பரிகசிக்கிறாங்க, ஏளனம் பண்றாங்க, கேவலமா பேசுகிறாங்க. அவருடைய இருதயம் காயப்படுத்தப்பட்டது. நம்முடைய காயங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர், நம் வேதனைகளை விளங்கி கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். அவர் அந்த வழியாய் கடந்து போனார், அதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அதனால தான் பாவத்திற்கு பரிகாரி இயேசு, சாபத்துக்கு பரிகாரி இயேசு, நம்முடைய வேதனைக்கு பரிகாரி இயேசு. அவர் சிலுவையிலே நமக்காக பரிகாரமாக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனி நீ கஷ்டப்பட வேண்டாம் மகனே, மகளே. நீ உன்னை வருத்தப்படுத்தி கொள்ள வேண்டாம், நீ செலவு பண்ண வேண்டாம், நீ உன் சரீரத்தை வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடந்து நடந்து உன் கால்களில் எதுக்கு ரத்தம்? நான் உனக்காக சிந்தி விட்டேன், நீ சிந்த வேண்டாம். நீ எதற்காக இதெல்லாம் சுமந்து 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 உன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளுகிறாய்? நீ உன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளாத. நான் உனக்கு பதிலாக சிலுவையில வேதனைகளை அனுபவித்து முடித்து விட்டேன். என் பிள்ளைகளை நான் குணமாக்கணும், சுகமாக்கணும், விடுதலை கொடுக்க வேண்டும் என்று உனக்காகத்தான் அத்தனை வேதனைகளை சிலுவையில நான் அனுபவித்தேன். இனி நீ உன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளாத, காயப்படுத்திக் கொள்ளாத. நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். உன் பாவத்தை மாற்றி சமாதானம் தருவேன், உன் நோய்களை குணமாக்கி நல்ல ஆரோக்கியம் தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார்.